ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட தேவன் என்னுடைய சரீரத்தில் 8 வருட உபத்திரவங்களுக்கு பின்னாடி கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து என் ஆயுசு நாட்களை பெருக்க பண்ணி என் வியாதியெல்லாம் சுகப்படுத்தி மீண்டும் சபையில் கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்கே கொடான கொடிய ஸ்தோத்திரம். அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த என் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் என் நன்றியை நான் சொல்கிறேன். எனக்காக ஜெபித்த சபையின் மக்களுக்கு என் நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் ஆண்டவர் சிலுவையிலே பாடுகளை, நம்முடைய பாவங்க அக்குறங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ரத்தம் வடிகிற பொழுது, துக்கப்படுகிற பொழுது, வேதனை சரீரத்தில் அனுபவித்த பொழுது சொன்ன இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையானது 3 பேர் மத்தியில் நடந்த ஒரு சம்பாஷணை என்று நாம் சொல்லலாம். 3 பேருக்கு மட்டும்தான் செய்கிறது இந்த சம்பாஷணை தெரிகிறது. ஹல்லேலூயா. 2 கலர்கள், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆவியானுடைய கருத்தில் இந்த வார்த்தையை கொடுத்து நாம் இந்த வார்த்தையை தியானிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சிலுவையில் எங்களுக்காக பாடுகள் பட்ட பொழுது நீர் சொன்ன இரண்டாவது வார்த்தையை உடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு அடியன் மீது ஆவியானவர் இறங்கி பேசுவீராக. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்வதற்கும் எங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இதுக்கு ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திரமானதை அபிஷேகித்தார் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் அந்த சிலுவையில் குற்றவாளிகளாக தொங்குறாங்க. ஆனால் ஒருவனுக்கு மட்டுமே கர்த்தர் செய்கிறார். இதையே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் அது டபுள் அர்த்தமாகிவிடும். ஆண்டவர் பாருங்க, ஒருவனுக்கு மட்டும் என்ன செய்கிறாரு, நீ இன்று என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரதேசியை பற்றி எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? பரதேசி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தெரியாதவர்களுக்கு இன்றைக்கி அதை நான் ஒரு சின்ன இதை கொடுத்துட்டு நான் போகிறேன். இந்த பரதேசி எங்கே இருக்குது? அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் நிறையா கிறிஸ்துவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் இது எல்லாருக்கும் நன்றாக பைபிளில் நீங்கள் வாசிங்கன்னா நல்லா தெரியும். அல்லேலூயா. இந்த பரதேசி என்பது தேவன் உண்டாக்குன ஏதேன் தோட்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க இது எப்படி ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லி. நீ எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் செய்தார், உண்டாக்கினார். அதிலே ஆதாமை என்ன செய்தார், உண்டாக்கி அதில் கொண்டு போய் செஞ்சார், வச்சுட்டார் ஆண்டவர். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் அங்கே கொண்டு வைத்துட்டார். 2வது ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் பல வகையான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆதாமன் செய்கிறார், அதில் உலாவி கொண்டு இருக்கிறார். குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார். அது தேவனுடைய தோட்டம் என்று சொல்லிட்டா பைபிள் சொல்கிறது. அது தேவனுடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் இப்படி வாழ்ந்திருக்கும் போது அங்கே என்ன செய்கிறது, அங்கே பிசாசும் இருக்கிறான். அந்த மரத்திலே செய்கிறான். பாஸ்டர் சொன்னது போல அது மரத்திலே பிசாசும் அங்கே இருக்கிறான். இவர்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அதில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஜீவ விருஸ்து, அதாவது எல்லா கனியிலும் நீ சாப்பிடு, ஆனால் ஒரே ஒரு கனியை மட்டும் என்ன செய்யாத, நீ புசி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அப்போ என்ன செய்கிறது, அந்த சாத்தான் பிசாசு என்ன செய்கிறான், ஏவாளை ஏமாற்றி வஞ்சித்து தன்னுடைய வார்த்தையினால் பேசி வஞ்சித்து பாவம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷனை துரத்தி விட்டு அதை செய்கிறாரு, அதை கேருபீன்களையும் சுடரொளி பட்டத்தையும் வச்சு அதுக்கு காவல் வைத்து விடுகிறார். அங்கே யாரும் என்ன செய்ய முடியாது,
பிரவேசிக்க முடியாது. மனுஷனால் அதை அந்த இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்டர் சொன்னது போல் என்ன விஞ்ஞானம் பூமியில் வளர்ந்தாலும் அதை கண்டுபிடிக்க மனுஷனால் முடியாது. மனுஷ ஞானத்தில் அது உதிக்கவே உதிக்காது. அது ஏதேன் தோட்டம், அதை பரதேசியாக கர்த்தர் செய்கிறாரு. இன்றைக்கு பரதேசி அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் நீங்கள் கீழே போனீங்கன்னு சொன்னால் வேதத்தில் இருந்து நாம் இன்னொரு வசியை வாசிப்போம். 8வது அதிகாரம் அல்ல, அந்த பரதேசி தான் என்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது அதில் வித்தரம் தெளிவாக சொல்கிறார். அதை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 கடைசி வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அந்த கனி அப்ப எங்க தான் இருக்கு? பரதேசின் மத்தியில இருக்கு. அல்லேலூயா. அது ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் இன்னும் கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா அதே ஆதியாகமத்தில் 3:22 வாசிங்க. 3:22 ஆதியாகமம் 3:22. அதை நீங்க கன்ஃபார்மா பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்ப அந்த கனி எங்க தான் இருக்கு? ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டம் தான் இப்ப என்ன செய்யறது? பரதேசி. அல்லேலூயா. அது மத்தியில் தான் இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் கர்த்தர் செய்வாரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. இதுதான் பரதேசி. அதாவது சிறுசான உங்களுக்கு விலைக்கு கூறினேன். ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியாது. எனக்கே தெரியாதான் இருந்தது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் இதுதான் பரதேசி அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நாம் வாசிப்போம். சிலுவையில 2 பேர் செய்கிறாங்க, கல்லர்கள் அறையப்படுறாங்க. 3வது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதிலிருந்து நம்ம லூக்கா 23:39 வாசிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க? எல்லாரும் கரங்களை பயமெல்லாம் உயர்த்துங்க. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அநேகம் பேர் செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இந்த சபை 3 ஏக்கர் நிலத்தில் ஒரு 25,000 கோடி செலவில் நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை கோடி? 25,000 கோடி செலவில் ஒரு ஜட்ஜ் கட்டணும். அல்லேலூயா. 3 ஏக்கர் நிலத்தில் இந்த 2 கோடி 3 கோடி வச்சு பட்டம் பண்ணுவீமா? நான் ஜெபம் பண்ணி என்னுடைய விசுவாசப்படி. அல்லேலூயா. 25 கோடி செலவு பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட முதல் மனிதன், முதல் கள்ளன் என்று சொல்லலாம், குற்றவாளி, இயேசுவோடு பேச துணிகிறான். அல்லேலூயா. தேவனிடத்தில் பேசுவதற்கு எப்பவுமே கொஞ்சம் தாமதமாக லேட் பண்ணுங்க. துணிகரமாக பேசிட்டீங்கன்னா அது சீக்கிரட்டாக போய் முடிஞ்சு போகும். அல்லேலூயா. தேவ துணிந்து அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்ற ஆண்டவளை இயல்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை என் செய்யல, அவன் தேவன் என்று அவன் விசாரிக்கவே இல்லை. அவன் தேவனை பற்றி புரிந்திருந்தானோ இல்லையோ இன்னும் தெரியவில்லை. இவன் ஏன் கிறிஸ்துவானால் அப்படின்னு சொல்லி சொல்றான்னு சொன்னா அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்களேன். இவன் யூதருடைய ராஜா என்று. அதுக்கு மேல் வசனம், நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அதுக்கு மேல் வசனம் இருங்க. 35வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து அவர்களை இணந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இந்த கள்ளன் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தான்னு சொன்னா எல்லாரும் இயேசுவை பார்த்து செய்யறாங்க, இகழ்றாங்க.
அதிகாரிகள் இகழ்றாங்க. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் இவனை ரட்சித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த கள்ளன் கவனித்துக் கொண்டு இருக்கிறான். மனுஷனுடைய வார்த்தைக்கு என்றைக்குமே நாம் செவி சாய்க்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம் முதல் செவி சாய்ச்சிட்டோம்னு சொன்னோம்னா ஆண்டவரை நாம் செய்வோம், ஆண்டவர்னு அவரை மகிமைப்படுத்த மாட்டோம். பாஸ்டர் அழகா அந்த 40 நாள் ஜெபத்தில் சொன்னார், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு உண்டான மகிமை செலுத்த தவறக்கூடாது, அவரை மட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது. அதை தான் நான் கற்றுக்கொண்டது 40 நாள் ஜெபத்தில். நம்ம வியாதியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எதுப்படி இருந்தாலும் அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ரட்சிப்படுறதுக்கு அதுக்கு தடையே கிடையாது. நீ எப்படி இருந்தால் லாசரு சுரண்டிட்டு உட்காந்துருந்தா ரட்சிக்கப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. பூமியில் வாழ்வதற்கு அதெல்லாம் உதவுமே ஒழிய ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே நம்ம பூமியில் உதவாது. தேவனுடைய ரட்சிப்பு மட்டுமே நம்மளுக்கு உதவும். இந்த கள்ளன் எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ கிறிஸ்துவான அவனை ரட்சிக்கன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை நல்லா காதில் ஏற்றி இவன் சொல்லுகிறான், ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் அப்படிங்கிறான். அல்லேலூயா. இகழ்கிறான். இவன் மனசை பேசுகிற பேசை அவன் நல்லா எடுத்துக்கொண்டபடியினால அவன் கர்த்தரை என்ன செய்கிறான், இகழ்கிறான். அவனுக்கு தேவ பயம் இல்லை, ஆண்டவர் என்று அறியவில்லை. இவன் மோசே காலத்தில் வாழ்ந்தவன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனுஷன். பழைய ஏற்பாட்டை பற்றி இவனுக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் கள்ளன், இரண்டாவது கள்ளனை குறித்து நம்ம பார்ப்போம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. இரண்டாவது கள்ள சொல்லுகிறான். அவன் பேச துணிகிறான். யாரோடு? கள்ளனோடு பேசுகிறான், இயேசுவோடு அல்ல. நீ நல்லா பைபிள் படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் கள்ளனோடு தான் பேசுகிறான். ஆனால் இந்த வார்த்தை யாரை கடந்து போகுது? சென்டரில் இருக்கிற இயேசுவை கடந்து தான் அந்த கள்ளனுக்கு போய் சேருது. அப்போ ஆண்டவர் அதை கவனிக்கிறார். நீ இப்படி ஆக்கணிக்கப்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கள்ளனோடு பேசுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம முதல்ல நம்மளுக்கு தேவை தேவனுடைய பயம் இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பயம் இருக்கணும். கர்த்தருடைய பயம் இல்லாமல் நம்ம துணிகரமாக நடந்தோம்னு சொன்னால் நம்ம ரட்சிப்பு போயிடும். அப்படி ரட்சிப்பு இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. யூதாஸ் இயேசு கூடவே வாழ்ந்து கொண்டு இருந்தான். இயேசு செய்த அற்புதம் செய்த அவர் ஆசீர்வாதத்தை சுந்தரித்து கொண்டான். ஆனால் அவனுக்கு நீப்பக்க இடத்தை அவன் இழந்து போனதாக நாம் பார்க்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் திட மனதுள்ளவன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நாம் பலவீனமானவர்கள், ஆகாததை தெரிந்து கொள்கிறதுல முன்னுரிமை கொடுப்பவர்கள். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆகாதது எதுவோ அதைத்தான் ஏவாள் நோட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆதாமன் செஞ்சாங்க. அம்மா கொடுத்தது வாங்கி இவர் சாப்பிட்டாரு. ஏன்னா தேவையில்லாததை நாம் என்ன செய்வோம், உள்ளுக்குள்ளே போட்டு நிறைய போட்டு குழப்பி விடுவோம். அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் பூமியிலே நடக்கிறது. ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ரட்சிப்பின் வாசனை மற்றவர்களுக்கு நம்ம பரப்புகிறதை காட்டிலும் நம்முடைய ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். இன்னைக்கு செல்லை ஆன் பண்ணா, யூடியூப் ஆன் பண்ணா, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணா எத்தனை பிரசங்கங்கள் வருகிறது. அப்படியே கண்ணை கவர்றது. அப்படியே ஒவ்வொரு பிரசங்கமும் நம்மளை இழுக்குது. அப்படியே அல்லேலூயா. ஒரு அம்மா வந்தாங்க கடந்த நாட்களில் என்னிடத்தில் ஒரு அம்மா வந்தாங்க. கனஸ்பீடாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஏனுங்க ஆலிசக்கா இங்கேங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க கொடுத்தா பேசணும், ஆனால் நான் உங்களை ஒரு பக்கம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தடை பண்ணக்கூடாதுன்னாங்க. என்ன விஷயம்? நல்ல விஷயம் இருந்தால் நான் தடை பண்ண மாட்டேன், நீ சொல்லுன்னு. ஆலிசக்கா வந்துட்டாங்க. வந்தவொடனே சொன்னாங்க, கோயம்புத்தூர் ஒரு பாஸ்டர் அழகா நான் நினச்சதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆலிசக்கா நீங்கள் தாட்டி விடுங்க, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னாங்க. அங்கே போய் ஒரு டோக்கன் போடணுமா, 200 டோக்கன், 200 போட்டு டோக்கன் காத்திருக்கணுமா. 5 மணிக்கு போய் டோக்கன் போட்டால் 10 மணிக்கு பார்த்துடலாமா பாஸ்டர்? எனக்கு தெரியாது, அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் இனி எத்தனை தடவை போனேன்னு கேட்டேன். நான் அங்கே போயிட்டு கொண்டு தான் இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னு. விசுவாசி விச ஊசியாக மாறிட்டு இருக்குது. ரட்சிப்பை என்ன செய்யுது, எங்கேயோ கோடைக்காத்தில் விட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு கவர்ச்சிகரமான போதங்கள் நம்மளை இழுக்குது. அப்படியே நான் பலவானாலும் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பலவீனமானவர்கள். நம்ம இந்தியா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எதை சொல்கிறாங்களோ அதை நம்பக்கூடிய மனதுடையவர்கள் தான் இந்திய ஜனங்கள். அல்லேலூயா. அங்கே ஒன்று அப்போதும் நடக்குது. உன்ற கால் வலி சரியாயின்னு சொன்னால் உடனே புறப்பட்டு போயிடும். எனக்கு எத்தனை ஆலோசனை இந்த 8 வருஷத்தில் வந்தது தெரியுங்களா? ஒருத்தர் சொன்னார், நீ இந்த வியாதி உடனே உனக்கு சுகமாகணும்னு சொன்னா, நான் சொல்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனார். எந்த இடம்னு கேட்டால் எனக்கு நம்ப தேவைப்பட்டவர், ரொம்ப பழக்கமானவர். என்ன வர ஒரு விழுந்த ஜாதிக்காரன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ அவர் சொன்னார், நான் காட்டுற ஒரு விக்கிர கோயிலுக்கு போ, நீ அங்கே அந்த பூசாரியை போய் பார், உன்னை இரவு 10 மணிக்கு வர சொல்லுவார். நீ அங்கே போகணும்.
ஒரு சில்வர் குடம் போகும்போதே நீ வாங்கிட்டு போகணும். அதில் என்ன செய்யணும், நூல் சுளுத்தி மாலை போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க, தண்ணி நிறைய வச்சுருப்பாங்க. நைட் 1 மணிக்கு வாம்பாரு, நீ நைட் 1 மணிக்கு போய் செய்யணும். அங்கே இருக்கிற விக்கிரத்தை நீ சுற்றி 3 சுற்றி 3ஆவது சுற்றுலையும் அந்த விக்கிரத்து மேலே ஊற்றிட்டின்னா இந்த சரை வாங்கி உணவு விட்டு போகும்னார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆலோசனை பாருங்க. நான் வியாதி சுகமாகட்டும், நான் பூமியில் நீ மீண்டும் நீண்ட நாட்கள் வாழணும்னு நான் நினச்சிருந்தேன்னா என் மனசு என்ன செய்யிருக்கு, அங்கே போயிருக்கு. எனக்கு வியாதி சுகமாகணும், நான் பூமியில் வாழகிறதுலாம் முக்கியமெல்லாம் கிடையாது. நான் ரட்சிக்கப்படணும். என் தேவனை விட்டு நான் ஓடக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஓடலை, கர்த்தர் என்னை தூக்கித்தான் நிறுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! இத்தனை இப்படி காரியங்கள் செய்கிறது நம்ம இழுக்குது. ஒவ்வொரு பாஸ்டர் புருஷங்க வந்தார் யூடியூப்ல, அப்பவே வானத்தை திறந்து ஆண்டவர் கோடி கோடியாக கொட்டிடுவார் போல் இருக்குது. பாஸ்டர் சொல்லும்போது அப்படியெல்லாம் கொட்டவே மாட்டார். அவர்கிட்ட மாய மந்திரத்தெல்லாம் செல்லுபடியாகாது. அல்லேலூயா! இயேசு இடத்துல மாய மந்திரம் இதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. இழுக்குது. அப்படிப்பட்ட காரியத்துக்களை நாம் இருக்கிறோம். 2வது காலம் சொல்லுகிறா, 2வது காலம் கிட்ட நான் போயிடுவோம். ஏன்னா கொடுக்கப்பட்ட டைம், நம்ம குறிய டைம், சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம இப்படித்தான் நம்ம நடக்கணும். அல்லேலூயா! 2வது காலம் நான் படித்தேன், அதுக்கு மேலே படிங்க சிஸ்டர். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அல்லேலூயா! தேவனிடத்துல முதல் ரட்சிக்கப்படும் சொன்னா நாம தவற்றுகளை ஒத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பான், தவற்றை மட்டும் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். கூட பிறந்த சகோதரி கூட பேசு அப்படின்னு சொன்னா நான் மட்டும் பேசவே மாட்டேன். அவர் சகோதரன் சொல்லுறது போல அந்த மன்னிக்கிற குணமே நம்மகிட்ட கிடையாது. அல்லேலூயா! 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருப்பா, அவனை பார்க்கும்போதெல்லாம் பிசாசு கொண்டு முன்னாடி நிறுத்திடுவான். எங்கள் அப்பா நல்லா குடியாராக இருக்கும்போது ஊருக்குள்ள நல்லா குடிச்சு தண்ணி போட்டு வருவார். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா யாரோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவரை நின்று சைக்கிளில் நின்று 2 வார்த்தை பேசி படுத்த வருவார். மனுஷனா காலையில் நான் ரோட்டில் போனால் அவங்க நின்று கூப்பிடுவாங்க, ராமசாமி நில்லுமாங்க. என் பேர் ராமசாமி, ஆண்டவர் வச்சு பேர் தான் ஆபரகம். அல்லேலூயா! ராமசாமி நில்லு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஒப்பா ஏன்னா 4 பேர்த்துக்குள்ள திட்டிட்டு போகிறான். நான் எப்போவோ என்ன பேசுன்னு நானே மறந்துட்டேன், ஆனால் உங்கள் ஒப்பா மறக்கலையே. அந்த மாதிரி நிலைமையில் தான் நாம் இருக்கோம். அல்லேலூயா! அந்த மாதிரி தான் நாம் இருக்கோம். கூட போந்த சகோதரன் மன்னிக்க யாரையும் மன்னிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த கள்ளன் அப்படின்னு செய்கிறாரு, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நான் செய்யணும். தேவனுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிழா இருக்கணும். இல்லாட்டி ரட்சிப்பு கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஜட்ஜுக்கு போகிறேன், ஆராதனை போகிறேன், தசமாக கொடுக்குற இதெல்லாம் ரட்சிப்புக்கு உதவாது. ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ளணும்னா ஆவிக்குரிய ரட்சிப்புடைய கனிகள் நம்மளுக்குள்ள காணப்படணும். இயேசு வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த மனுஷன் நான் ரட்சித்தேன், இவனுக்குள்ள கனி நிறையா இருக்கணும், அத்திமரத்தை போல இருந்துடக்கூடாது. அவ்வளோ சாபத்துக்குள்ளாயிருவோம். அல்லேலூயா! அக்னிக்கு நேரம் என்ன செய்யணும், அதை வெட்டி அக்னியில் போன்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த கள்ளன் 2வது கள்ளன் செய்கிறாரு. தக்க பலனை அடைகிறோம். தன்னுடைய அதாவது செஞ்ச தப்புக்கு நான் பலனை அடைகிறேன்னு சொல்லி விசுவாசிக்கணும். நம் வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவர் என்னென்ன இப்படி செஞ்சிட்டார் இப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒன்றா நான் சரியில்லை, ஒன்றா என் மனைவி சரியில்லை, தகுந்த பிள்ளைகளுடைய நடக்கையில் சரியில்லை, அதனால தான் இப்படி யோசிக்கணும். தேவன் மேல் ஆய்வுனா குற்றத்தை போடக்கூடாது. அல்லேலூயா! மண்டை இருந்தால் சளி வரத்தான் செய்யும். இந்த சளி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை. மனுஷன் யோபு சொல்லுகிறான், மனுஷன் துன்பம் அனுபவிக்க பிறந்தவன். நீ சந்தோஷம் தேடினாலும் அந்த சந்தோஷம் ஆண்டவரத்தில் கொடுப்பாரு. ஆனால் சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சின்ன தவறு, எத்தனை பாவத்தை குறித்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். 1 வருஷம் ஆனாலும் அந்த என்ன செய்யாது, இன்னும் நிறையா தப்புகள் இருக்குது, பாவம் நிறைய இருக்குது. அதை நான் பாவம்னு பொருட்டே எடுத்துக்கிறதே இல்லை. விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மற்றவங்க போல ஆச்சு, இதுதான் நான் பாவம்னு நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பாவத்தை குறித்து அழகா தேவன் ஆவியானவர் சபைக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா! அந்த திருடன் என்ன செய்கிறாரு, ஒத்துக்கொள்ளுகிற மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா! 3வது மேலே படிங்க. இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுவனாய் காணப்படுகிறான். சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு விசுவாசி ஒரு தப்புதான சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவரை கடிந்து கொள்ளணும் மொழியை அவனை தூட்டி திரியக்கூடாது. அல்லேலூயா! 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 தப்பு செய்கிறது மனசுடைய இயல்பு. ஆனால் அதை சுட்டி காட்ட வேண்டுமே ஒழிய, கடிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அவனை தூத்தி கொண்டு தெரியக்கூடாது. அல்லேலூயா! நீதிமான். அல்லேலூயா! நீதிமான் கொட்டுகிறது நம்ம தலைக்கு அப்படி எண்ணெய் போல இருக்கணும். பாஸ்டர் எல்லாம் திட்டிக் கொண்டே தான் இருக்கிறாரு. பாஸ்டர் செய்கிற திட்டு நம்மளுக்கு என்னதான் திட்டுனாலும் இதில் போய் ஏறவே மாட்டேங்குது. அல்லேலூயா! கடிந்து கொள்வர்களாய் காணப்படணும். அல்லேலூயா! மரியாளுடைய யோசப்பு போல தான் நம்ம இருக்கணும். ஒரு மனுஷனை செய்யக்கூடாது, தூத்திட்டே தெரியக்கூடாது. தூத்திட்டே தெரியல பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அல்லேலூயா! அல்லேலூயா! தூத்தக்கூடாது. அவன் கர்த்தருடைய பிள்ளை. தாவீது சவுலை ஏன் கொல்ல தெரியுமா?
கர்த்தர் அபிஷேகத்தமான நான் கை தொட மாட்டேன், தாவீதை போல நம்ம வாழ கற்றுக்கணும். ஊழியக்காரரை குறித்து அப்படியே விளம்பரமாக பேசுறது, விசுவாசி குறித்து அப்படியே பேசுகிறது. அப்படி மீறி உங்களுக்கு பொருட்களைன்னு சொன்னால் ஊழியக்காரர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அவர் தூத்த மாட்டார், பாஸ்டமாக தூத்த மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. மற்றவங்கள சொன்னீங்க அப்படின்னா சன் டிவி செய்தி கூட லேட் ஆகும், இந்த செய்தி சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அவன் கடிந்து கொண்டான் மற்ற குற்றவாளியை பார்த்து. ரெண்டாவது சொல்கிறான், அவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லையே. கர்த்தரை கர்த்தர் என்று செய்தான், விசுவாசிக்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருக்கிறான், இயேசு செய்கிற அற்புதங்களை குறித்து செய்கிறான், கேள்விப்பட்டிருப்பான். இல்லைன்னா இவர் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மோசவுடைய நியாயப்பிரமாணத்தை எப்படியோ கற்றுக்கிறோம், கள்ளந்தான் கள்ளந்தான். நாம் எப்படி 1008 அயோக்கியத்தான பண்ணி போட்டு இயேசுனை அறிஞ்சு பண்ணி செய்கிறான். சபையில் வந்து அப்படியே பேன் காத்துல அப்படியே உட்காந்துருக்கான். நான் எல்லாம் இவ்வளோ பெற்று குற்றவாளி தெரியுங்களா? நீங்களா பாருங்க, உங்கள் மூலம் நல்லா செழிப்பாக இருக்கு, என் முகத்தை கொஞ்சம் அப்படியே நுட்டு பாருங்க எல்லாரும். நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? என்ன கூட ஆண்டவர் ரட்சிச்சாருக்குன்னு சொன்னால், உண்மையாவே தேவனுடைய மனதுருக்கான பால் போல மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதுருகினார் எஸ். நான் ஒரு சாராய வியாபாரி. அவர் வாலிய பிராத்திலே மேரேஜுக்கு முன்னாடியே நான் ஒரு சாராய வியாபாரி. 6 வருஷம் இந்த காரியத்தை நான் செஞ்சேன். 6 ஆண்டுகள் நான் சாராயம் வச்சு அதை எப்படி தயாரிக்கிறது, எப்படி அதை இது பண்ணுறது, எப்படி காட்டா பண்ணுறது, எப்படி லூஸாக பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். 6 வருஷம் எத்தனை குடும்பத்தை சாபத்தை விட்டுருப்பாங்க. ஆம்பளையே குடிச்சிட்டு போவாங்க. அங்கே போனால் குடிச்சு போன சம்பாரிச்ச காசெல்லாம் நாசமாக போன பிடுங்கிட்டு விட்டானே, யாரை சவிப்பாங்க? என்னத்தான் சவிப்பாங்க. எவ்வளோ ஒரு பாவி பாருங்க. ஹல்லேலூயா. சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பெரிய தவற்றை நான் செஞ்சவன், இயேசுவை அறிஞ்சிட்டே செஞ்சவன். இது ஒரு பெரிய பெரிய பாவம். என்னன்னா, இயேசுவை நான் அப்போவே அறிஞ்சிட்டேன். 81 ஆண்டவரை நான் பார்த்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். எந்த சர்ச்சுக்கு போகல, எங்கேயுமே போகல, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். ஜெபம் பண்ணுவேன், வீட்டில் சாராயம் கொண்டு போகும்போது ஜெபம் பண்ணுவேன் பாருங்க. சாராயம் கொண்டு ஆண்டவரை போலீஸில் வழி யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் பாதுகாத்துக்க அப்படிம்ப. ஆண்டவர் அப்பெல்லாம் பாதுகாத்தார் பாருங்க. எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தெய்வம்னு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படியும் செய்ய போகிற வழி என்ன நினச்சிக்கேன்னு நீதிமொழி இதெல்லாம் படிச்சிருக்கேன் நான். படிச்சு தான் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை. 6 வருஷம் சாராயம் வைத்தேன், ஆனால் சாராயம் குடிக்கிற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளில் இருக்கிற வசனம் தான் என்னை தற்காத்தது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், அதிகாலை இருந்துச்சு சாராயத்தை நாடி இந்த வசனத்தை நான் படிச்சுதானே செய்யல. எங்கள் அப்பா நாட்டா ஊருக்குள்ளெல்லாம் பேச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் பயந்த ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ள இந்த வசனம் தான், இந்த பைபிள் தான் நம்மளுக்கு ஜீவ வழி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம். உலகத்தில் பணம் பொருள் எதுவுமே பாதுகாக்காது. இன்னைக்கு ஒரு 100 பவுனை கொடுத்து நம்மளை பாதுகாத்துக்கன்னு சொன்னால் எப்படி பாதுகாப்போம்? பேங்கில் போய் ஒரு லாக்கரை போய் போட்டு அதில் கொண்டு உள்ளே கொண்டு வச்சு அதை வாரம் ஒருக்கா போய் இப்போ திறந்து பார்த்து நம்பிக்கையே இருக்காது நம்மளுக்கு. நாம் அதை போய் திறந்து பார்ப்போம். அல்லேலூயா. 1997 3 லட்ச ரூபாய் என்கிட்ட வந்தது. என் தங்கச்சி கொடுத்துட்டாங்க, எங்கள் மச்சான் உள்ளே போயிட்டாரு. அந்த பணத்தை நான் பீரோ கூட கிடையாது என் வீட்டில், ஒரு டேபிளில் வச்சுருக்கேன். நான் 3 நாளைக்கு ஒருக்கன்னு செய்வேன், அதை போய் திறந்து பார்த்துக்குவேன். அப்படியே ஐயோ இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாத்துக்கிறோம் பாரு. ரட்சிப்பு குறித்து நம்ம கவலைப்படுறோமா? ரட்சிப்பு குறித்து கவலைப்படுறோமா? யாரும் கவலைப்படுறதே இல்லை, அது அலட்சியமாக இருக்கிறோம். மற்றவங்க கொடுத்து அந்த ரட்சிப்பு குறித்து பேசுறதுக்கே வெக்கப்படுறோம். தேவனுடைய பிள்ளைகள் அடையாளமே காண முடிய மாட்டேங்குது. இந்துக்களை குறித்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், இஸ்லாமியரை குறித்து அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இவன் கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே இல்லை. நல்ல வேலை சர்ச்சுக்கு போகும்போது ஏதோ பைபிள் அதுப்போ வேறு கவர் வேறு போட்டுக்கிறோம், பைய வேறு போட்டுக்கிறோம். அதனால கிறிஸ்துவனே தெரியல. பைபிள் வெளியே பிடிச்சாவது கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவன் இந்த கல்லனை உயர்த்தினான். அப்பொழுது கீழே படிங்க, டைம் இல்லை, அதனால சீக்கிரமா போறோம். அவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். நல்ல தாழ்மையான விண்ணப்பத்தை அவன் செய்கிறான். நீ உம்முடைய ராஜ்யத்தில், ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏன்னா ஆண்டவர்னு ஒரு ராஜ்யம் இருக்கத்தான் இருக்குது. அந்த ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி செய்கிறான். உம்முடைய ராஜ்யத்தை நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். தாழ்மையுள்ளவர்களாய் நாம் வாழணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே பெருமை பேசி சுத்தக்கூடாது. நான் தான் பரிசுத்தவா, நான் தான் பரிசு. நம்ம எல்லாருமே ஏன் இந்தியாவில் இன்னும் எழுப்புதல் ஏற்படல தெரியுங்களா? நம்மளாம் பெருமை பேசிகிட்டே இருக்கிறனால தான். நான் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியான மனுஷனை பார்த்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. எங்கள் உறவினர் ஒருத்தருக்கார், ஆர்சிக்காரர், அவர் சமீபத்தில் மறித்து போய்விட்டார். அவர் மறித்ததுனால நான் சொல்ல, அப்படி குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் இறந்து போயிட்டா கூட இளவுக்கு போக மாட்டார். ஒரு விசேஷம்னா என்ன செய்ய மாட்டார், அங்கே கலந்து கொள்ள மாட்டார்.
நான் ஒன்றா கேட்டேன், ஏன் மச்சான் இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்கிறாரு, நம்மள பரிசுத்தவான்கள், அங்கே போனால் நம்ம தீட்டு போட்டுருவோம். ஆண்டவர் இயேசுவே பாவியான வீட்டுக்கெல்லாம் போனார், பாவிகளெல்லாம் பாவிகளோடு உட்காந்து போஜனம் பண்ணார். நாம் பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இப்படித்தான் நினைக்கிறனால தான் இந்தியாவில் இன்னும் ஒரு எழுப்புதலை காண நாம் ஜெபிக்கிறோம், குதிக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னா எழுப்புதல் வந்த மாதிரி இல்லை. பாருங்கள், 58 கிராமத்துலேருந்து சேவூருக்கு வரோம். நாம் ஒரு கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 700 போட்டால் கூட கிட்டத்தட்ட 40,000 பேர் கணக்கு வருவாங்க. ஜட்ஜில் இப்போ நாம் எத்தனை பேர் இருக்கோம்? 1000 பேரும் கூட இல்லை. நான் வந்தே 24 வருஷம் ஆச்சு. உருப்படியாக ஒன்றையும் காணும். உருப்படியா ஒன்றுமே செய்யலை. பாருங்கள், வருஷத்தில் ஒரு 100 பேர் ரசிக்கப்பட்டிருந்தா கூட 2800 பேர் இருக்கணும். எத்தனை? 5800 பேர் இருக்கணும் 58 கிராமத்தில் இருந்து. இப்போ கிட்டத்தட்ட சபை ஆரம்பிச்சு 27 வருஷம் 28 வருஷம் ஆச்சு. நான் வந்து 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் ஆச்சு. வருஷம் 100 பேர் கணக்கு 2400 பேர் இருக்கணும். ஒருத்தரையுமே காணோம். அவரும் பாஸ்டும் கத்தி அவருக்கு வயசாகிடுது. ஆத்துமாதாயம் பண்ணுங்க, ஆத்துமாதாயம் ஒன்றும் செய்கிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல. ரட்சிப்புக்குண்டான கனி நம்ம இடத்துல காணப்படணும். தேவன் வந்து பார்க்கும்போது கனி காணப்படணும். ரட்சிப்புங்கிறது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பட்டுட்டேன், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கதையாகாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் தேவனிடத்தில் தாழ்மையாய் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். வேண்டுதல், அது விண்ணப்பம் அல்ல, வேண்டுதல். அது உடனே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். அந்த வேண்டுதல் செய்கிறார், அது வேண்டுதல். அல்லேலூயா. இன்றைக்கே அது கொடுக்கணும் ஆண்டவரே. ஏன்னா விண்ணப்பங்கிறது நாளைக்கு வேணாலும் வரலாம், ஆனால் இது வேண்டுதல். அல்லேலூயா. வேண்டுதல் செய்கிறார், என்னை நினைத்தல்லும் அப்படிங்கிறார். அப்பொழுது கீழ் வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மெய்யாகவேன்னு சொல்லிட்டாருன்னா அதை யாரும் செய்ய முடியாது, பூட்டவே முடியாது. உங்களை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் மெய்யாகவே இவன் ரட்சிக்கப்படுவான், ஆபிரகாம் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிப்படையாமல் சாக மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, மெய்யாகவேன்னு சொல்லிட்டாருன்னா நாம் என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. உடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம். பெர்க்மாசியா பாடுந்து போல, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷமாக என்ன செய்வான்? நாம் இருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். அநேகம் 1000 பொண்ணு வெள்ளியை பார்த்து சந்தோஷப்படப்படும். தேவன் என்னை ரட்சித்தார், அந்த சந்தோஷம் போதும், நம்ம வாழ்ந்து ஜீவித்து போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நம்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வர்களாய் காணப்படுகிறோம். ரட்சிப்பின் வாசம் நமக்குள்ள வீசுதே இல்லையோ, நம்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வது பெரிய விஷயமா கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலிருந்து நம்ம ஒரு வாசிப்பு, இந்த ரட்சிப்பு சாதாரணமாக வரல, ரட்சிப்பு சாதாரணமாக ஆண்டவர் தேவன் கொடுக்கல. அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இந்த தருணத்தை நாம் முடிக்க போகிறோம். கொலோசியர் இருக்கிறது நிருபம் 2வது அதிகாரம் 13 to 15 வாசிப்போம். கொலோசியர். இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது, தேவன் நம்மளுக்கு எப்படி கொடுத்தார்? ஏன்னா ரட்சிப்பை கொடுத்து நாம என்ன செய்யறதில்ல, இலவசமாக கொடுத்ததுனால அதனுடைய மதிப்பு தெரியறதில்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமனாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசில 53 சொன்னது போல அக்கிரமம் பாவத்தை எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த நம்மளுக்கு விரோதமாக கட்டளைகளா இருந்த கையெழுத்தை குலைத்து, யார் கையெழுத்து போட்டது? ஆண்டவர் போட்டாரா? இல்லவே இல்லை. ஆதாம் போட்டு கொடுத்துட்டாரு. ஆதாம் கரையமணியே கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, இந்த பூமி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாவத்தினால மீறுதல் எங்க இருக்குதோ அது பாவம். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அந்த கையெழுத்தை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? மனசுனால அது முடியாது. உலகத்தில் படைச்ச எந்த பொருள்னாலும் பலி செலுத்தினாலே இதனாலேயே முடியாது. கர்த்தர் தம்மையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கேள் மேல படிங்க. கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு. எதுக்கு நடுவில் இருக்குது? பிதாவுக்கு நம்மளுக்கு தொடர்பு துண்டாகி போச்சு. பிதாவுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு துண்டாகி போச்சு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம பிதாவுக்கும் நம்மளுக்கு தொடர்பை வச்சுக்கணும். தொடர்பு துண்டாக போகிற காரியம் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம என்ன செய்யணும்? மண்டியிட்டு அழுது புலம்பி அவரை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். நடுவில் இல்லாதபடிக்கு எதிர்த்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையின் பாடுகள் அவ்வளவு துயரமானது. சிலுவையில் ஆணி அடிச்சாங்க. அல்லேலூயா.
கடந்த நாட்களில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்காரி இப்படி ஒரு வெள்ளை பிடிச்சி வந்தா அப்படி என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் தைச்சிட்டு இருக்கும்போது ஊசி உடஞ்ச கையில் ஏறிடுது அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க இந்த அப்பா அவங்க பட்ட பாடு இருக்குது பாரு. நான் அப்போ தான் யோசனை பண்ணேன், நீ ஒரு சின்ன ஆணி சின்ன ஊசி லேசாக குத்துறதுக்கே இந்த பாடுபடுறையே. ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஆணிகள் அது எத்தனையோ அங்கலம் ஆணிகள் அடித்து தொங்கும்போது ஆண்டவருடைய பாடுகள் எவ்வளவா இருந்திருக்குன்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். அல்லையா, அவ்வளோ பாடுகள் பட்டார் இயேசு. அல்லையா, துறைத்தனங்களையும் அதிகாரம் உறிந்து கொண்டு வந்தார். ஆதாம் பிசாசு பிடிங்கிட்டு போனால் அந்த அதிகாரத்தில் உறிந்து கொண்டு வந்ததான் செஞ்சார். நம்மளுக்கு ரட்சிப்பை அள்ளினார். ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ரட்சிப்பை நம்ம செய்கிறத அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு மரித்தால் இயேசுவிடத்தில் நான் அப்படித்தான் ஜெபம் பண்ண நான் பண்ணாலும் எனக்கு ரட்சிப்பை இன்னும் புதுப்பித்து கொடுங்க. ஏன்னா நான் வியாதிப்பட்டுக்கிற காலத்தை உங்களை திட்டி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். தேவனை பேச நம்ம தான் ஆண்டவர் பேசுறதுக்கு காசப்படமா பாச சொன்ன மாதிரி ஒன்றுமே கிடையாது. எப்படி வேணாலும் பேசுவோம் நம்ம ஆண்டவரை. அலலுயா அலலுயா. ஆஸ்பத்திரி காசு இல்லாத போல ஆண்டவர் நான் திட்டியிருக்கிறேன். நீங்கள் சுகப்படுத்திட்டு ஆஸ்பத்திரி காசு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி. அலலுயா. இப்படி நம்ம திட்டின காரியம் அந்த 40 நாள் ஜெபம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அலலுயா. அநேக காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் இயேசுவை எங்கெங்கே பேசிக்கான்னு எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு சில இடங்கள் தெரிந்தது. ஆனால் எத்தனை இடங்கள்ல இயேசுவை குறித்து பழைய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது அப்படிங்கிறத 40 நாள் ஜெபத்தை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதுக்கு மேலே படிங்க. துரைக்கணங்களையும் அவைகள் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். வெட்டி சிறந்த முடித்தா கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பை அள்ளினார். திருடனுக்கு ரட்சிப்பை கொண்டா என்ன செய்தாங்க? திருடனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் பாதுகாத்து கொண்டான். எப்படி? இன்று 3 மணி நேரத்தில் அவன் இறக்க போறான். பேசுறது 6ஆம் மணி நேரம். அவன் 9ஆம் வழியில் அவன் இறக்க போறான், அல்லது 4 மணி நேரத்தில் அவன் இறக்க போறான். அவன் பூமியில் வாழ சந்தர்ப்பம் இனிமேல் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் அநேக வருஷங்கள் பூமியில் வாழணும். விலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. வாலிய பிள்ளைகள் எல்லாம் இன்னும் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிகளா நீங்களாம் வாழணும். அதுக்கு உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளணும். இயேசுவை விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையும் செய்யணும். திருடனை போல பாதுகாத்து கொள்ளணும். நம்ம வாடகைக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதனால் ரட்சிப்பை செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். கீழே இருக்கிற ஒரு வசனத்தை வாசிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எதுக்கு விலகணும்? டைம் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று தூதர்களுக்கு செய்யும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பார்க்கணும். பந்தய பொருள் நம்மளுக்கு கிடைக்கணுமா? ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளணும். அப்பதான் பந்தய பொருள் கன்பாம். இந்த மாதிரி மாயமான பேச்சு, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்காதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ளணும். பந்தய பொருள் வேறொருவன் பட்டி கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. டைம் கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கு. கர்த்தரா தேவன் எனக்கு மன்னிக்கட்டும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர்மாளுக்கு கர்த்தருக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்தை கொடுத்த என் தேவாதேவனுக்கு கோடான கொடி சோத்திரம் என்று சொல்லி இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.